ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபிலிம்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஐம் கோனா இன்வெஸ்ட் இன் கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து வி ஹவ் பிளான் டு ஸ்டார்ட் அப் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும், ஆன்லைன் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து இது ஒரு குட்டி அப்டேட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ரஷ் பண்ணி போய் எந்தெந்த பெரிய இன்ஸ்டியூட்லலாம் போய் ஜாயின் பண்ண வேணாம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் விவ் கிராஸ் தட். நாங்களும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டு 2 lakhs 3 lakhs கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி விவ் கிவிங் சம்திங் வெரி நைஸ் டு யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வி ஆர் பிளானிங் டு செட் அப் கிளாஸஸ் ஃபார் டார்கெட்டிங் ப்ரிலிம்ஸ் 2021. ஸோ சென்னையில் இன் பர்சன். ஸோ ஒருத்தருக்காக வந்து மென்டர். ஸோ நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து 2-3 பேர் சேர்ந்து நாங்கள் மென்டர்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் நாங்கள் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேசிக்ஸ் தெரியாமல் டேரெக்டாக வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதினக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியும். ஸோ பேசிக்ஸ் டு NCERTs, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். அண்ட் இதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ஜியாகிரஃபி ஓரியன்டாக, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, போத் ட்ரிபிள் ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், மூணுமே வந்து கிளியர் கட்டாக வந்து கவர் பண்ணிடலாம். பாலிட்டி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து அங்கங்கே மிஸ்லினியஸாக இருக்கும்ல, அதெல்லாம் கவர் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அடுத்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஒரு பேப்பராக வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, ஸோ எத்திக்ஸ், அந்த மாதிரி பேப்பர் 4, இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்டாக போய் ஒரு பேப்பராக கிளியர் பண்ணுவோம். ஓகே. அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுக்க மாட்டாங்க, NCERTs வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ NCERTs எடுக்காமல் ஜம்ப் பண்ணி போகிறது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தீஸ் பீப்புள் ஆர் சேச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் இல்லை, அவங்களுக்கு நீட் எடுக்கணும்னு நீட் கிடையாது. ஸோ அது உங்களோட எஃபர்ட், நீங்கள் தான் போட்டு வந்து படிக்கணும். ஸோ இந்த சோர்ஸை தேடியே வந்து நிறைய பேர் வந்து 1 year 2 year வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அதில் சோர்ஸ் மட்டுமே தேடி சிலபஸை மட்டுமே டீகோட் பண்ணி யூ பீப்பிள் ஆர் வேஸ்டிங் யோர் டைம். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டே பண்ணாதீங்க, டேரெக்டாக புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதுதான் ஒன்லி கீ. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து யாருமே எடுக்கிறது கிடையாது. ஸோ ஏன்னா அது வந்து உங்கள் கையில் விட்டுடுறாங்க. பட் நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு எது படிக்கணும், எது படிக்கக்கூடாது, ஸோ அதுலேருந்து என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதில் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு போகிறது மட்டுமே வந்து இனஃப்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சில நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ டோட்டலாக 2 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆப்ஷனல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் சிசாட்டும் வந்து டெய்லி சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன் பர்சனில் எடுக்கிற கிளாஸ். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன் சென்னை கேன் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸஸ் வந்து எதில் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுலேயுமே வந்து கிளாஸஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இந்த கோர்ஸ் பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரியணும், எங்கே இந்த கிளாஸ் போயிட்டு இருக்குது, இனிமேல் தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எப்படி 2021 கிராக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் த ஆஃப்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ்க்கு என்ன அப்படிங்கிறது வந்து நான் லேட்டர் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் வந்து சீக்கிரம் செட்டப் பண்ணிடுவோம். அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஜாயின் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் கிளாஸஸ், நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதில் தான் தருவேன். அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது ஸ்டடி படியில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் தட்ஸ் இட். ஹேவ் ஹோப். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் விட்டாலும் வந்து அடுத்து மோர் 7 or 8 months மோர் தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் வந்து ஓரியன்டாக வந்து என்ன ஸ்டாட்டிக் புக்கில் மட்டும் படித்தா போதும், இந்த புக்கு மட்டும் தான் படித்தா போதும்னு படிக்காதீங்க. ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 3 year ட்ரெண்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டில் அவன் கேட்குறதே இல்லை, UPSC ட்ரெண்டில் கேட்குறதே கிடையாது. ஸோ ட்ரெண்டு படித்து ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான் விஷயம். அண்ட் தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட். ஸ்டடி வெல்.